தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, ரஜினியும் நானும் நெருங்கிய நண்பர்கள் என துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, விவரங்கள். பரிதா, அந்த கிருபானந்த வாரியார், அதாவது வேலூர்ல அந்த கிருபானந்த வாரியார் 119வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இந்த வேலூர் காட்பாடி அடுத்து அந்த காங்கை நல்லூர்ல நேற்று அந்த கிருபானந்த வாரியாரின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் துரைமுருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அதாவது மூத்த அமைச்சர்களை முதல்வர் ஸ்டாலின் சமாளிப்பது கடினம் என அமைச்சர் ஏவா வேலுவின் புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த ரஜினி பேசியிருக்கிறாரே என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், அதாவது மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி பல்லுதிர்ந்து இன்னும் சினிமாவில் இருக்கிறார்கள், அவர்களால் இளைஞர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, வழி கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். இந்த நிலையில அதற்கு சென்னை விமான நிலையத்தில் ரஜினி அவர்கள் தற்போது பேட்டியளித்தார். அதுல நானும் அமைச்சருமான துரைமுருகனும் நெருங்கிய நண்பர்கள், இது சினிமா குறித்து எதிர் பேசினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, அதை பற்றி நான் பெரிதுபடுத்தவும் இல்லை என்று ரஜினி பதில் அளித்தார். அந்த பதிலுக்கு பதிலளிக்கும் விதமாக தற்போது இந்த வேலூர் மாவட்டத்தில் இந்த விஐடி பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக பேட்டியளித்த அமைச்சர் துரைமுருகன், நானும் ரஜினியும் சிறந்த நண்பர்கள், எங்களுக்குள் எந்த இதுவும் இல்லை, இது ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று அவர் பதிலளித்திருக்கிறார். பரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி. மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் இதுக்கு வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். விஜய் கத்திக்குடி ஆரம்பிச்சு பாடல் வெளியிட்டிருக்காரு, இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அவருக்கு மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் இதுக்கு வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். விஜய் கத்திக்குடி ஆரம்பிச்சு பாடல் நேத்திக்கு நீங்க ரஜினி பத்தி சொல்லியிருந்த கருத்துக்கு இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட்ல ரஜினி சொல்லியிருக்காரு, அமைச்சர் என்னோட நீண்ட கால நண்பர் தான், அவர் எதை பத்தி பேசினாலும் கவலை இல்லை, எங்களோட நட்பு எப்போதும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேதான் நான் சொல்கிறேன். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். நேத்திக்கு நீங்க ரஜினி பத்தி சொல்லியிருந்த கருத்துக்கு இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட்ல ரஜினி சொல்லியிருக்காரு, அமைச்சர் என்னோட நீண்ட கால நண்பர் தான், அவர் எதை பத்தி பேசினாலும் கவலை இல்லை, எங்களோட நட்பு எப்போதும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேதான் நான் சொல்கிறேன். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம்.